ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் இருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டாப்பிக்கை. ஸோ இன்றைக்கி அதில் நம்ம எயித்து சோசியல் சயின்ஸில் வந்து மனித உரிமைகள் லெசன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 6th நம்ம 8th வரைக்கும் இப்போ போட்ட லெசன்ஸோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை பார்த்துருங்க. நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் Group 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் லிங்க்கும் நான் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. ப்ளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பாலிட்டி, இந்தியன் அரசியல் அமைப்பு, 8th சோசியல் சயின்ஸில் மனித உரிமைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மனித உரிமைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பிறப்பாலே எல்லாம் வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் அவங்க விருப்பப்படி வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையும் நம்மள்கிட்ட உண்டு. அந்த உரிமை தான் வந்து நம்ம மனித உரிமைகள்னு சொல்கிறோம். மக்கள் வந்து சுதந்திரமாக பேசுகிறதுக்கும், அவங்க விருப்பப்பட்டபடி வாழ்கிறதுக்கும், சுதந்திரமாக அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்குது. அதெல்லாம் குறிப்பிடுறது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் மனித உரிமைக்கான பேஸ். ஓகே, மனித உரிமைகள் அப்படின்னா மனிதனுக்கு கொடுக்க ஒரு உரிமைகளை வந்து மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகப்போருக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இதோட காரணங்கள்லாம் வந்து ரொம்ப வலுப்படுது. மனிதர்களுக்கு வந்து உரிமைகள் தேவை. அவங்க விருப்பப்படி வாழ்கிறதுக்கு, விருப்பப்படி நம்மளுக்கு செய்கிறதுக்கு, அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு, பேச்சுரிமை, சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான உரிமை எல்லாமே இந்த உலகப்போர்களுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ மனித உரிமைகள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து மனித உரிமைகள் வந்து இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதருக்குமான இயல்பான உரிமை அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரியா? இப்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு மனிதன் அப்படின்னாலே அவனுக்கு வந்து சில இந்த உரிமைகள்லாம் இருக்குது. அவனை வந்து இனத்தாலேயோ பாலினத்தாலேயோ இல்லை அவங்களோட வேறு நாட்டுக்காரங்க இல்லை இந்த மொழி பேசுகிறவங்க அவங்க வந்து இந்த மொழினால் அவங்களுக்கு வந்து இந்த உரிமைகள் கிடையாது, இந்த சாமி கும்பிட்றவங்கனால அவங்களுக்கு வந்து இந்த உரிமைகள் கிடையாது, இந்த மொழி பேசுகிறதுனால அவங்களுக்கு இந்த உரிமைகள் கிடையாது அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே என்னதான் அவங்களுக்கு வந்து உரிமை, மனிதன் அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த உரிமை வந்து இயல்பானதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனித உரிமைகள்ன்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. இந்த உரிமைகள் வந்து அடிமைத்தனம் மற்றும் சித்திரவதையிலிருந்து அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் வந்து அளிக்கிறது. அது அவங்களுக்கு வந்து நியாயமான வாழ்வதற்கான ஒரு உரிமை, கல்வி பெறும் உரிமையை வந்து இந்த மனித உரிமைக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. இப்போது மனித உரிமைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து சுதந்திரத்தினோட தொகுப்பாகும். அதாவது என்ன அப்படின்னா, அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து வருது. சரியா? அங்கேருந்து தான் நம்மளுக்கு அப்படியே படிப்படியாக நம்மளுக்கு ஒவ்வொன்றா வருது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எழுதப்பட்ட மனித உரிமைகளின் ஆவணங்களின் முன்னோடி. அதாவது ஆவணமாக எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மனித உரிமைன்ற கான்செப்ட் வந்து வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருது இந்த மேக்னா கர்த்தா மகா சாசனம் 1215 வந்து இங்கிலாந்துலேருந்து வருது. இது மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரையும் சட்டத்துக்கு உட்பட்டு, இது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அரசரையும் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சட்டத்திற்கு உட்படுத்தியிருக்கு. இந்த மகா சாசனம் மேக்னா கர்த்தா 1215 இங்கிலாந்துலேருந்து இது மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதுடன் அரசரையும் என்ன பண்ணியிருக்காங்க, சட்டத்திற்கு உட்படுத்தியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள் எப்போ வருதுன்னு பாருங்கள். உரிமை மனு, அதாவது பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 இங்கிலாந்தில் தான் வருது. இது மக்களோட உரிமைகளின் தொகுப்பாக வந்து இருக்குது. மக்களோட உரிமைகளின் இது வந்து தொகுப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாபிஸ்
கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்தில் மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம். இது எல்லாமே இங்கிலாந்தில் தான் வருது. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு இந்த பக்கம் இயர்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் அது என்னென்ன சட்டம்னு கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி வந்துட்டு இதோட கருத்துக்களை கொடுத்துட்டு இது எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்னது அப்படின்னா, ஆங்கில உரிமைகள் மசோதா அடுத்து எப்போ வருதுன்னு பாருங்கள். 10 வருஷம் கழித்து 1689 ஆங்கில உரிமைகள் மசோதா இது வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, சில அடிப்படை சமூக குடிமக்களோட உரிமையை வந்து நம்மளுக்கு வந்து அமைக்கிறது தான் வந்து இந்த ஆங்கில உரிமைகள் மசோதா. நெக்ஸ்ட்டு மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பற்றி பிரான்சின் அறிவிப்பு. அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து 10 வருஷம் கழிச்சு, இப்போ 100 வருஷம் கழிச்சு 1689, அடுத்து 1789 தான் நம்மளுக்கு வந்து மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் அந்த பிரான்சின் ஆவணம் வந்து 1789 வந்து நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா வந்து 1791 குடிமக்களின் உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதா வந்து சொல்லுது. ஓகே, இப்போது மொத்தம் 1791 வரைக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன வருதுன்னா, ஐக்கிய நாடுகளின் சபையோட தோற்றங்கள் வருது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஊடையில் வந்து உலக போர்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மனித உரிமைகள் ஆணையம் வந்து நம்மளுக்கு அமைச்சிருப்பாங்க. இப்போது மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வந்து நான் சொன்னேன் இல்லையா, எப்போ உலகப்போர் 2ஆம் உலக போருக்கு பின்னாடி தான் ரொம்ப வலுவாக வந்து எழுச்சி பெற்றுச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து மனிதர்களுக்கு உரிமை வேணும், அவங்களுக்கும் தனித்தனியாக வாழ்கிற உரிமை, சிந்திக்கிற உரிமை, கருத்து தெரிவிக்க உரிமை வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அடுத்து உலகின் பல பகுதிகளில் வந்து பல மனித உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டன, நீக்கப்பட்டன. அந்த உலகப்போர் காரணமாக வந்து நம்மளுக்கு எல்லாமே நீக்கப்பட்டன. இது சில நாட்டின் அரசாங்கத்தால் மட்டுமே மனித உரிமையை பாதுகாக்க முடியாது என்பதை நிரூபிச்சு. இந்த உலகப்போர் டயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணனால அப்போது நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனித உரிமைகள் வந்து எல்லாருக்குமே என்ன ஆச்சு அப்படின்னா மறுக்கப்பட்டுச்சு. ஓகே, இது சில நாட்டின் அரசாங்கத்தால் மட்டுமே மனித உரிமைகளை பாதுகாக்க முடியாது என்பதை வந்து அந்த உலகப்போர் வந்து நிரூபிச்சிச்சு. அடுத்து இதுக்கப்புறம் தான் அந்த உலகப்போர் 1945 வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து சாசன சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டின் மக்களின் இத்தகைய விருப்பங்கள் வந்து முக்கிய பங்கு வச்சுன்னு. அதாவது என்ன அப்படின்னா, 1945 ஆண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபையினோட சாசன சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் மக்களுக்கு இந்த மாதிரி விருப்பங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும், அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாநாட்டில் வந்து பேசினாங்க. அதன்படி என்ன ஆச்சு அப்படின்னா, 1945 ஆண்டு அக்டோபர் 24 நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை வந்து எப்போ உருவாகுச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். 1945 ஆண்டு வந்து அக்டோபர் 24 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து இது வந்து எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மக்களோட பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்துறதுக்காண்டி, அதாவது அமைதி மற்றும் பாதுகாப்பு, மக்களோட மேம்பாடு, அப்புறமா உதவி, சமூக பொருளாதார விவரங்கள் எல்லாரோட கொள்கைகள் திட்டத்துலேயும் ஒரு முக்கிய கருப்பொருளாக வந்து இந்த மனித உரிமைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பை வந்து அறிவிச்சாங்க. சரியா, இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபை தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மனித உரிமைகள் வந்து இது எல்லாத்துலேயுமே தொடர்பு இருக்குது, இது முக்கிய கருப்பொருளாக அது இருக்கிறனால மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அமைப்பு UDHR யூனியன்
யூனியன் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஐக்கிய நாடுகள் சபையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று தான் இந்த மனித உரிமைக்கான சட்டத்தை வந்து உருவாக்குறது. சரியா? இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து மனித உரிமைக்காண்டி ஒரு ஆணையத்தை வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு நிறுவினாங்க. ஓகே, இது யாரின் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா எலினார் ரூஸ்வெல்ட்டின் முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்கின் டி ரூஸ்வெல்ட்டின் மனைவி தான் இவங்க தலைமையில் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஆணையத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இறுதியாக வந்து இது எப்போ வருதுன்னு பாருங்கள். இறுதியாக உலக மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா பொது சபையால் வந்து 1948 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்குது. ஓகே, இந்த அறிவிப்பு வந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையில் வந்து 1948 டிசம்பர் 10, இந்த டேட் ரொம்ப முக்கியம், அறிவிக்கப்பட்டு பொது சபை தீர்மானம், இந்த தீர்மானத்தின் கீழே 217 ஏன் கீழே டிசம்பர் 10, 1948 வந்து நம்மளுக்கு மனித உரிமைகள் வந்து அறிவிச்சாங்க. இதனால தான் நம்ம என்ன இது பண்ணிகிட்ருக்கோம், மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் தினம். எப்போ கொண்டு வந்தாங்க? 1948 டிசம்பர் 10. இது எதுலேருந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க, அதாவது அன்னைக்கு வந்து அறிவிச்சாங்க. அதுலேருந்து எப்போ டிசம்பர் 10 வந்து நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம்னா 1950 கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1950 இது கடைபிடிச்சிருக்கு. வழக்கமாக வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன சர்வதேச சாசனம் என்று இந்த மனித உரிமைகள் சாசனத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதுவே உலகின் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணமாகவும் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மனித உரிமைகளோட அடிப்படை பண்புகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இயல்பானவை. அவை எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுவதில்லை. அது ஒரு இயல்பானது. அதே மாதிரி அது வந்து அடிப்படையானது. இந்த அடிப்படை உரிமைகள் இல்லை அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையும் கண்ணியமும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அர்த்தமற்றதாயும். அது வந்து அதனால தான் அது அடிப்படையானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாற்ற முடியாதவை. இவை வந்து தனிநபர்கிட்ட பறிக்க முடியாது. அது ஒரு இயல்பானவை, அடிப்படையானவை. அடுத்து இதை வந்து மாற்ற முடியாது. அது வந்து மனிதனுக்கான உரிமைகள் வந்து அவன்கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி பிரிக்க முடியாதவை. மனித உரிமைகள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த அடிப்படை உரிமைகளை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த உரிமைகளை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. அதே மாதிரி இது வந்து உலகளாவிய அப்படின்னா இந்த உரிமைகள் வந்து தேசிய எல்லையை தாண்டி அனைத்து நாடுகளிலுமே என்ன வருது. ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், எந்த நாடு, எந்த மக்கள், எந்த மொழி அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து மனிதனாலே அவங்களுக்கான என்ன உரிமைகள் இருக்குது, மனித உரிமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவை சார்புடையவை அப்படின்னா ஒன்றுக்கொண்டு சார்புடையவாக இருக்குது. ஏனென்றால் ஒரு உரிமையை பயன்படுத்தும் போது மற்றொன்றை வந்து உணராமல் வந்து என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இப்போ சுதந்திரமாக வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கவும் முடியும். ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சார்ந்து இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவருக்கும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார். இந்த இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். இந்த ஆணை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஆப்பு வடிவ எழுத்துக்கள் யூனிஃபார்ம் அக்காடியன் மொழியில் வந்து சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் வந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த உரிமை வந்து யூனிஃபார்ம் எழுத்துக்களில்
ஆப்பு வடிவ எழுத்துக்களில் க்யூனிஃபார்ம் அந்த இதை சொல்லுவாங்க. அங்காடியின் மொழியில் வந்து சிலிண்டர் வடிவிலான சுட்ட கழிவுனால் இது பதிவு செய்யப்பட்டது. இது ஐக்கிய நாடு சபையின் 6 அலுவல் மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த இதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து 6 மொழிகளில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மொழிபெயர்க்கப்பட்டாங்க. இதுதான் உலக மனித உரிமையை பற்றி முதல் 4 விதிகளை இணையாக உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு. இப்போ நம்மளுக்கு மனித உரிமைகள்னால் என்னென்னு பார்க்கலாம், அதோட வகைகள் பார்க்கலாம். இதில் வந்து மனித உரிமைகள் வந்து பிரகடனத்தில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதில் மொத்தம் எத்தனை சட்டப்பிரிவு இருந்துச்சுன்னா 30 சட்டப்பிரிவு இருந்துச்சு. 5 முதன்மை பிரிவுகள் இருந்துச்சு. சரியா, 5 முதன்மை பிரிவும் 30 சட்டப்பிரிவும் நம்மளுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தும் போது. இப்போ அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாழ்வியல் உரிமை. வாழ்வியல் அப்படின்னா சிவில். இந்த சிவில் என்ற சொல் வந்து ஒவ்வொரு நபருக்கும் வந்து அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை ஆகும். சரியா, இது வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுதல், நியாயமற்ற கைது செய்தல், அதேமாதிரி கல்வி பெறும் உரிமை எல்லாமே எதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு கல்வி, சுதந்திரத்தினால எல்லாரும் வந்துடும். தொழில் செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா இதில் வந்துடும். சரியா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரசியல் உரிமை. அரசியல் உரிமைகள் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம அரசியல் டாபிக் தான் ரொம்ப இதாக இருக்குது. நாளைக்கு வந்துட்டு ஓட்டிங் செக்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அது உங்களுக்கான ஒரு கடமை, அது ஒரு உரிமையும் இருக்குது நம்மளுக்கு. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து அரசாங்கத்தை வந்து அமைப்பதிலும் நிர்வகிப்பதும் அரசியல் உரிமைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் பார்த்தோம் அப்படின்னா தாங்கள் அரசியல் செயல்பாட்டை பங்கேற்பதற்கு உரிமைகள் வந்து அவங்க வந்து அரசியலில் நிற்கலாம், எல்லாமே பண்ணலாம்ல. அதுக்கு வந்து உரிமைகளும் நம்மளுக்கு இருக்குது. கருத்து அந்த அரசாங்கத்தை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுக்கும் கூட்டணி கூட்டுறதுக்கும் அதே மாதிரி வந்து பங்கு கொள்றதுக்கும் எல்லாத்துக்குமே வாக்களிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. பேச்சுரிமை இருக்குது, தகவல் பெறும் உரிமை இருக்குது. எல்லாமே எதுக்குள்ள அடங்கும், இந்த அரசியல் உரிமைகளுக்குள்ள அடங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக உரிமைகள். சமூக உரிமைகள் என்பவை வந்து வாழ்க்கைக்கு வந்து தரத்திற்கு தேவையான கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, தங்குமிடம், சமூக பாதுகாப்பு, இந்த உரிமைகள்லாம் வந்து இந்த சமூக உரிமைக்குள்ளே அடங்கும். சரியா, நெக்ஸ்ட்டு பொருளாதார உரிமைகள் அப்படின்னா எல்லாருமே நம்மளுக்கு விரும்பத்தக்க வேலை பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் தொழில் தொடங்குறதுக்கு உரிமை இருக்குது, இந்த வேலை பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது, எந்த வேலை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா பொருளாதாரம். அதே மாதிரி ஊதியம் பெறுறதுக்கு, நியாயமான வேலை நேரம், தங்குமிடம், கல்வி, போதுமான வாழ்க்கை தரம், சொத்துரிமை எல்லாமே இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலாச்சார உரிமை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட மொழிகளை பின்பற்றதுக்கும் அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கும் பேசுவதற்கும் அவங்க அந்த சமய வழிபாட்டு நடத்துறதுக்கான கூட்டம் கூட்டுவதற்கும் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஸோ அதெல்லாம் கலாச்சார உரிமைக்குள்ளே வரும். ஸோ இதுதான் மொத்தம் 5 உரிமைகள். 1 2 3 4 5. இந்த 5 உரிமைகள் பார்த்தாச்சு. இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி பார்த்துடலாம். அது முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ.